ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ஸ்வெலக்ஸோட நியூ ப்ராஜெக்ட்காக எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட்டு. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில, பட் ஆனால் ட்ரை பண்ணுவோம். அப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி நம்ம ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறோம். அந்த மாதிரி தான். என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாட் ஸ்டாரில் எப்பவுமே ட்ரெண்டிங் நம்பர் 1 நம்ம வீக்காக நிறைய டைம் வந்திருக்காங்க. மகாநதி நிறைய டைம் வந்திருக்காங்க. ஸோ சீரியல் முடிஞ்சாச்சு, கிட்டத்தட்ட 1.5 months, நியர்லி 2 months கிட்ட ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க சீரியல் முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10th ப்ளஸ் தாண்டி பின்னாடி இருக்கும். பிகாஸ் டெய்லி சீரியல்ஸ் வருது, டெய்லி ஷோஸ் வருது, அதுதான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அவங்க தான் மாட்டி இருக்காங்க, நம்ம வந்து லாஸ்ட்டில் இருக்கோம். இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. ஸோ எல்லாருமே டேட் ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலான்னு தான் நான் நினச்சேன். எல்லாருக்கும் அது அவங்கவுங்க டைம் செட் ஆகுமான்னு தெரியல. யாராச்சும் டைம் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன டைம்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு அந்த டைமில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நாளைக்கு இது 2 நாள் நம்ம யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஹாட் ஸ்டாரை யூஸ் பண்ணுங்கள். ஹாட் ஸ்டார் இல்லாதவங்க பரவாயில்லை, ஹாட் ஸ்டார் வச்சுருக்கவங்க இல்லை உங்கள் பிரதரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாச்சும் ஹாட் ஸ்டார் இருந்தால் அதை நீங்கள் அக்கௌண்ட் வாங்கி இன்றைக்கும் நாளைக்கும் மகாநதியை ரிப்பீட்டாக எல்லா எபிசோட்ஸும் பார்த்தாலும் சரி, பிடிச்ச எபிசோட்ஸ் பார்த்தாலும் சரி, ஃபுல்லாக ஹாட் ஸ்டாரில் மகாநதி மட்டும் பாருங்கள். ஸ்வெலக்ஸ் நியூ ப்ராஜெக்டாக அடுத்த இது எனக்கு தோணுன ஒரு விஷயம். இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதாங்கிறது எனக்கு தெரியல. பட் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதையும் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு தாட் தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் தெரியும். பிகாஸ் இது வரைக்கும் எந்த ஒரு சினிமே எண்ட் ஆகி ட்ரெண்டிங்கில் வந்தது கிடையாது. அதையும் நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ரெக்கார்ட் பிரேக். அவங்களுக்கு தோணும், எல்லாமே பார்க்குறாங்க, எதையும் பார்க்காமல இருப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ விஜய் டெலிவிஷன் ப்ளஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து முடிவு பண்ணுவாங்க ப்ராஜெக்ட்டு எல்லாத்தையுமே. நமக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன ரூமர் சொன்னாலும், என்ன இன்கேஸ் செலக்டே ஆயிருந்தால் கூட திருப்பி சேஞ்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் எதையுமே மைண்டில் போட்டு குழப்பிக்காமல் நம்ம ஸ்வெலக்ஸ்க்கு ப்ராஜெக்ட் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். இப்போதைக்கு நம்ம ட்ரெண்டிங் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எந்த ரோட்டுமே இல்லை. ஸோ டெய்லி போஸ்ட் போடுறது, மெயில் போடுறது, 500K ப்ளஸ்லாம் போயிட்டுருக்கு இப்போது கமெண்ட் செக்ஷன். ஸோ ஒயிட்லேயுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹாய் விகா ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் நீங்கள் ஜஸ்ட் போய்ட்டு கூகுளில் சர்ச் ஒயிட்டில் சர்ச் பண்ணாலே அந்த வீடியோ வரும். அதில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹேஷ்டேக் போடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேஷ்டேக் போட்டிங்கன்னா டெலிட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோ எதுக்கு மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம ஹாட் ஸ்டாரை ஃபுல்லாக மகாநதி மட்டும் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் நாளைக்கு குக் வித் கோமாளி நிறைய ஷோஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி மகாநதி மட்டும் தான் வாட்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்றைக்கி நைட்லேருந்தே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது கண்டிப்பாக ட்ரெண்டிங் பண்ண வைக்கணும். அதுதான் நம்மளோட இப்போ மெயின் கோலாக இருக்கணும். இந்த வரப்போகுது இல்லையா ஈவெண்ட், சிங்கப்பூர் ஈவெண்ட், அதுக்குள்ளே அந்த விஷயத்தை நம்ம வந்து கொண்டு வந்துடணும். மேக்ஸிமம் இன்றைக்கி நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணணும். எல்லாருமே லீவ் வீட்டில் இருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே முடியாதுன்னு நினைக்காம முடியும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியும். ஸோ ஹாட் ஸ்டாரில் இன்றைக்கி நைட்லேருந்தே பார்க்க ஆரம்பிங்க. நாளைக்கு ஏதாச்சும் டைம் நீங்கள் செட் பண்ண எல்லோரும் சேர்ந்து அந்த டைமில் பார்த்தாலும் அது இன்னும் நல்ல பெனிஃபிட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏதோ டைம் சொல்லணும்னு நினச்சி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த டைமில் பார்க்கலாம். இது ஓகேவா இல்லையா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு இது ஓகே, நான் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மட்டுமே நினைக்க முடியாது, நீங்களும் சேர்ந்து நினச்சா மட்டும் தான் அதை பண்ண முடியும். ஸோ என்னென்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக பாருங்கள், ட்ரெண்டிங்கில் கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் மெயின் மோட்டிவ். டாப் 10 கூட இல்லைங்க. ஸோ நான் செக் பண்ணி பார்த்து தான் வந்து பேசுகிறேன். ஸோ 2 days பேக்கே போய் பார்த்து 9th பிளேஸில் தாங்க. இப்போ அதில் கூட இல்லை. ஸோ நம்ம ட்ரெண்டிங் நம்பர் 1 வர வைக்கணும். அதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஹாட் ஸ்டாரில் பார்க்கணும். எங்ககிட்ட ஐடி இல்லை, யார்கிட்டையுமே ஐடி இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் எப்பயும் போல் கமெண்ட்ஸ் மெயில் போடுங்க. உங்கள்கிட்ட ஐடி இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஐடி இருக்குன்னா தயவு செய்து வாங்கி பாருங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம கண்டிப்பாக தெரிக்க விடுறோம். நம்ம யாருங்கிறத 1 செகண்ட் ப்ரூஃப் பண்ணுறோம். என்ன கைஸ் பண்ணலாமா? உங்களுக்கு அடுத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் டைமிங் ஏதாவது ஒரு டைம் பார்க்கலாம்னு நீங்கள் உங்களுக்கு தாட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாரோட டைமையும் நான் கொலைட் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு டைமுக்கு நாளைக்கு நான் மார்னிங் வீடியோ போடுறேன், இல்லை நைட்டே நான் வீடியோ பேசிவிட்டு உங்களுக்கு மார்னிங் வர மாதிரி நான் வீடியோ போடுறேன். அளவுக்கு இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே சொல்லுங்கள், எல்லாருமே பார்க்க சொல்லுங்கள்.